இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுமா? இன்னைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பு இது ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றையிலிருந்து ஒவ்வொருவராக இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம். இதற்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மருந்து 22 பேர் உயிரிழந்தார்கள். அப்பொழுது நான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகிறது அரசு மருத்துவமனையை அந்த சிகிச்சை பெறுவர்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்தேன். அப்பொழுதும் நான் சொன்னேன், தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறக்கின்றார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பொழுதே தெரிவித்தேன். அப்பொழுதும் ஆளுங்கட்சி சேர்ந்தவருடைய அதிகார பலமிக்கருடைய ஆதரவோடு தான் இந்த கள்ளச்சாராய விற்பனையும் ஈடுபட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையும் செய்து வந்துள்ளன. அப்பொழுதும் உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக சிபிசிஐடியிடம் இந்த கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவருடைய நிலை பற்றி ஆராய நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடியும் ஒப்படைத்தார். இதுவரை என்ன ஆனது என்றே தெரியவில்லை. யார் யார் மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இந்த விடியா திமுக அரசு? அப்பொழுது வீர வசனம் பேசி அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனை முடிந்த பிறகு அதோடு விட்டு விடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்கள், அதற்கு காரணமானவர்கள் யார் யார், எந்தெந்த அதிகாரிகள், எந்தெந்த காவல்துறை சேர்ந்தவர்கள், எவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்? இப்பொழுதும் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து அரசுக்கு தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு 5 தினங்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய விற்பனை, போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய முன்தினம் அவர் நேரிலே சந்திக்கின்ற பொழுது காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கின்றார், நான் குறிப்பிட்டேன், இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே கள்ளச்சாராயம் விற்பனையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதோடு 29/3/2023 அன்று நம்முடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே சபாநாயகரிடம் அளித்தார். அதிலே கூட குறிப்பிட்டிருக்கின்றார், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் ஒன்றியம் தூத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்களின் மகன் ஜெகன்ஸ்ரீ என்பவர் 23/3/2022 காலை 8 மணியில் வரஞ்சரம் காவல் நிலையத்தில் தனது மகன் காணவில்லை என்று புகார் தெரிவித்திருந்த நிலையில் தூத்துக்குடி கிராமத்தை 3 நபர்களை பிடித்து வந்து விசாரித்து மது அருந்து அழைத்து சென்று மது பாட்டிலால் தலையில் தாக்கி கழுத்தில் குத்தி கூத்தடியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதைத்து விட்டனர். எனவே இப்பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெரும் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து இன்றைக்கு விவாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேரவைத் தலைவரிடத்தை கொடுத்தார். இதை விசாரிக்கப்பட்டிருந்த அந்த கவன தீர்மானத்தை எடுத்து சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டிருந்தால் இது முதலமைச்சருடைய துறை. அவை இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, எந்தெந்த பகுதியில் இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம். நேற்றைய தினம் அமைச்சர் சொல்கிறாரே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கின்றோம்.
தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கல. ஆக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி நகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திகழ்கிறது. கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய மக்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து விலை மதிக்க முடியாத உயிரை இன்றைக்கு துறக்க வேண்டிய அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா திருச்செங்கோட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகாவில் தேவனாங்குறிச்சி அங்க திமுக நிர்வாகி, திமுக கவுன்சிலர் இன்றைக்கு அவருக்கு சொந்தமான குடோன்ல இந்த கள்ளச்சாராயத்தை பாட்டில் அடைத்து அங்க இருக்கின்ற சந்து கடையில் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. இதை உடனே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். உடனே இந்த விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் அதில் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களை அதற்கு கைது செய்து கண் துடைப்பு நாடம் அடைத்துட்டார். இதுக்கு பின்புலம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மரணம் நடைபெறாத, இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்கிறார் என்று தெல்ல தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிய வருகிறது. அதனால் இவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம், இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி இன்றைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலை மதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கிற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.